Taste the Daily. மணிப்பூர் மாநிலத்தில் தொடர்ந்து அமைதியின்மை நிலவுவது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வேதனை. மணிப்பூரில் நடைபெறும் இனக்கலவரத்தை விரைவில் முடிவுக்கு கொண்டுவர மத்திய மாநில அரசுகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். இந்தியாவின் பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனமான LICயின் இணையதளம் முழுவதுமாக ஹிந்தி மொழிக்கு மாற்றப்பட்டதற்கு கடும் எதிர்ப்பு. அதிமுக பொதுச் செயலாளரின் கடும் எதிர்ப்பை அடுத்து ஆங்கில மொழிக்கு மாற்றம். சென்னை கிண்டியில் உள்ள பாலிஹோஸ் என்ற தனியார் நிறுவனத்தில் வருமான வரித்துறையினர் சோதனை. வரி ஏய்ப்பு புகாரின் அடிப்படையில் சோதனை நடைபெறுவதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தகவல். காஞ்சிபுரம் மாவட்டம் இருங்காட்டுக்கோட்டையில் உள்ள ரப்பர் பொருட்கள் தயாரிக்கும் பாலிஹோஸ் தொழிற்சாலையில் வருமான வரித்துறையினர் சோதனை. சென்னை அம்பத்தூர் மற்றும் மாடம்பாக்கத்தில் உள்ள தொழிற்சாலைகளிலும் சோதனை தீவிரம். அறுநூறு ஏக்கர் விவசாய நிலத்தை அரசு கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். விவசாய நிலங்களை சீரழிக்க நினைக்கும் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். விவசாய நலனை முன்னிறுத்தும் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். காப்பாற்றிடு காப்பாற்றிடு தடுத்திடு தடுத்திடு. மாடம்பாக்கம் ஏரியிலே கழிவு நீர் கலப்பதை தடுத்திடு தடுத்திடு. சென்னை அயனாவரத்தில் பட்டப்பகலில் இளம்பெண்ணை இளைஞர் ஒருவர் பட்டாக்கத்தியால் வெட்டும் CCTV காட்சி வெளியீடு. திமுக ஆட்சியில் பெண்கள் சாலையில் நடமாடவே முடியாத நிலை உள்ளதாக மக்கள் வேதனை. செங்கல்பட்டில் வேலாயுதம் என்பவரின் வீடு மற்றும் ரியல் எஸ்டேட் கட்டுமான அலுவலகங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை. வரி ஏய்ப்பு புகாரின் பேரில் சோதனை என தகவல். சென்னையை அடுத்த வேலப்பன் சாவடியில் திமுக பிரமுகர் உறவினரின் கட்டுமான நிறுவனத்தில் வருமான வரித்துறை சோதனை. 9 வாகனங்களில் வந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் அருகே அரசு பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் போக்சோவில் சிக்கினார். திமுக ஆட்சியில் உரிய பாதுகாப்பு இல்லாததால் சிறுமிகளை பள்ளிக்கு அனுப்ப அச்சப்படும் பெற்றோர்கள். சென்னை நீலாங்கரை பகுதியில் போதைப் பொருளை விற்பனை செய்த காவலர் சிக்கினார். வேலியே பயிரை மேய்ந்த கதையாக போதைப் பொருள் விற்பனையை தடுக்க வேண்டிய காவலரே குற்ற செயல்களில் ஈடுபட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் 5 கிலோ கஞ்சா கடத்திய 3 பேர் சிக்கினர். திமுக ஆட்சியில் ஏவல் துறை மீது சிறிதும் பயமில்லாததால் கஞ்சா விற்பனை சர்வசாதாரணமாக நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே மது அருந்தும் போது ஏற்பட்ட தகராறில் விவசாயி கொலை. திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் மதுவால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வரும் அவலம். சேலம் மாவட்டம் அரியாம்பட்டில் மாணவர்களுடன் பெற்றோர்கள் அரசு பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டம். அதிமுக பொதுச் செயலாளருக்கு நடைபெற்ற பாராட்டு விழாவில் பேசிய ஆசிரியருக்கு திமுக அரசு நோட்டீஸ் அனுப்பியதை எதிர்த்து போராட்டம். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே பட்டா வழங்க மாற்றுத்திறனாளி பெண்ணிடம் லஞ்சம் பெற்ற VAO. திமுக ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் தலைவிரித்தாடுவதற்கு இந்த சம்பவமே ஒரு சான்று. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வராண்டாவில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படும் அவலம். நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதால் திமுக அமைச்சர் மாசுவை கண்டா வரச் சொல்லுங்க என பொதுமக்கள் ஆதங்கம்.
சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே குடும்ப கட்டுப்பாடு செய்து கொண்ட பெண் தவறான சிகிச்சையால் உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் சாலை மறியல். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் செயலிழந்துள்ள சுகாதாரத்துறை மற்றும் மருத்துவர்களின் அலட்சியத்தால் உயிரிழப்புகள் நடைபெறுவதாக குற்றச்சாட்டு. பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடிய ஊராட்சி மன்ற துணைத் தலைவி மன உளைச்சலில் தற்கொலை. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் அதிகாரிகளின் நெருக்கடியால் தற்கொலை செய்து கொண்டாரா என அப்பகுதி மக்கள் சந்தேகம். சென்னை திருவேற்காடு அருகே வீடுகளை இடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 8 மணி நேரத்திற்கு மேலாக போராடிய 300க்கும் மேற்பட்டோர் குண்டுக்கட்டாக கைது. மக்களின் கோரிக்கைகள் குறித்து முறையாக பரிசீலனை செய்யாமல் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை அராஜகமாக செயல்பட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் அருகே டயர் வெடித்து நிலை தடுமாறிய அரசு பேருந்தால் பயணிகள் அதிர்ச்சி. ஓட்டை உடைசல் பேருந்துகளை ஸ்டாலினின் திமுக அரசு எப்போது மாற்றும் என மக்கள் கேள்வி. நெல்லை மாவட்டம் சமாதானபுரத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் சமுதாய நலக்கூட கட்டிடத்தில் படிக்கும் அவலம். கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் திமுக அரசு புதிய பள்ளி கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என பெற்றோர்கள் வலியுறுத்தல். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே விவசாயிகளையும் மகளிர் குழு பெண்களையும் ஒருமையில் பேசிய வங்கி ஊழியர். வங்கி ஊழியர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தல். விழுப்புரம் மாவட்டம் கஞ்சனூர் அருகே பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2 டன் ரேஷன் அரிசி பறிமுதல். திமுக ஆட்சியில் ரேஷன் அரிசி பதுக்கல் சம்பவம் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. அடிப்படை வசதிகள் மற்றும் சுகாதாரமின்றி காணப்படும் விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. திமுக ஆட்சியில் நோயாளிகளின் ஸ்ட்ரெச்சரை தள்ளுவதற்கு கூட ஊழியர்கள் பணம் கேட்பதாக குற்றச்சாட்டு. பெரம்பூரில் சிலிண்டர் வெடித்ததில் மொட்டை மாடியில் இருந்த குடிசை வீடு தீப்பற்றி எரிந்து சேதம். அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் தவிர்ப்பு. கடலூர் அண்ணா மேம்பாலம் அருகே போக்குவரத்து சிக்னலில் கட்டப்பட்டிருந்த விளம்பர பதாகை வாகன ஓட்டி மீது விழுந்த சிசிடிவி காட்சி வெளியீடு. தியான நிலையில் உள்ள மாவட்ட நிர்வாகத்தின் அலட்சியத்தால் இதுபோன்ற சம்பவம் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளும் அரசு பள்ளி மாணவர்கள். திமுக ஆட்சியில் ஒழுக்கத்தை மீறும் பள்ளி மாணவர்களால் பெற்றோர்கள் வேதனை. திண்டுக்கல் அருகே பட்டாக்கத்தி, அரிவாள் உட்பட பயங்கர ஆயுதங்களுடன் வீட்டின் கதவுகளை தட்டி கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட கும்பல் சிக்கியது. திமுக ஆட்சியில் இரவு ரோந்து பணி மேற்கொள்ளாத காவல்துறை தியான நிலைக்கு சென்றதால் கொள்ளையர் துணிச்சலுடன் செயல்படுவதாக குற்றச்சாட்டு. தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் நிலவும் மருத்துவர் பற்றாக்குறையால் அவதியுறும் மக்கள். கடலூர் மாவட்டம் மங்களூரு மற்றும் பண்ருட்டி அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகள் நீண்ட நேரம் காத்திருக்கும் அவலம். திருச்சியில் தங்கியிருந்து மொபைல் லோன் செயலிகள் மூலம்
தமிழக மக்களை சுரண்டிய சீனர்கள். சுதந்திரமாக உலா வந்த திருடர்களை பிடிக்காமல் திராவிட மாடலும், நாட்டிற்குள் நுழைந்த அந்நியர்களை பிடிக்காமல் வாய்ச்சவடால் பேசும் மைனாரிட்டி பாஜக அரசும் கோட்டை விட்ட அவலம். தலைநகர் டெல்லியில் காற்றின் தரம் 494 புள்ளிகளாக உயர்ந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. காற்றின் தர குறியீடு அபாய கட்டத்தை தொட்ட பிறகும் ஏன் காற்று தர மேம்பாட்டு செயல் திட்டமான கிராப் 4 கட்டுப்பாடுகளை அமல்படுத்தவில்லை என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சரமாரி கேள்வி. தொடர்ந்து 11 ஆண்டுகளாக நாட்டை ஆண்டு வரும் மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் தலைநகர் டெல்லியில் கடந்த 6 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு காற்று விஷமாக மாறிய அவலம். மக்கள் வாழவே முடியாத அளவிற்கு காற்று மாசு உச்சக்கட்டத்தை அடைந்துள்ள நிலையில் உலக அளவில் இந்தியாவை உயர்த்துவதாக வெற்று விளம்பரம் தேடும் அவலம். கர்நாடக இசை பாடகர் TM கிருஷ்ணாவுக்கு மறைந்த MS சுப்புலட்சுமி பெயரில் சங்கீத கலாநிதி விருது வழங்க உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை. MS சுப்புலட்சுமியின் விருப்பத்திற்கு மாறாக அவரது பெயரில் விருது வழங்கக்கூடாது என அவரது பேரன் சீனிவாசன் தொடர்ந்த வழக்கில் உத்தரவு.